ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10IEA இது வந்து எப்படி வந்து ஃபைல் பண்றது அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து அப்டேட்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபார்ம் 10IEA அப்படின்னா என்ன அப்படின்றது ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலா. இது ஜஸ்ட் ஒரு ப்ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு எப்படி ஃபைல் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 10IEE ஐஇன்னு சொல்லி இருந்துச்சு. இது வந்து என்னன்னா நீங்க வந்து நியூ ஸ்கீம் அதாவது நியூ நியூ டாக்ஸ் ரெஜிம் போகணும்னா நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்றது மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஃபினான்ஷியல் 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 10IEAன்னு சொல்லி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து என்னன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருந்து வெளியில வரணும். அதாவது ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் போணும்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அது வந்து இந்த ஃபார்ம் வந்து யாரெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் பீப்பிள் மட்டும் ஃபைல் பண்ணா போதும். நீங்க இன்கேஸ் பிசினஸ் இல்லாம சாதாரணமா சேலரி பீப்பிளா இருந்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணணும். நீங்க ஆப்ஷன்ல போவீங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க செலக்ட் பண்ணா போதும். பிசினஸ் பீப்பிள் மட்டும் நீங்க நியூ டாக்ஸ் போவீங்களா இல்லையான்றத மட்டும் நீங்க வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். நம்ம வந்து இப்ப எப்படி வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்றது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் சைட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதுல லாகின்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல்ஸ் வந்து ஃபில் அப் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஓப்பன் பண்ணியாச்சு. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபார்ம்ல தான் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கணும். வியூ ஃபார்ம் ஃபைல் வியூ கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபைல் இன்கம் டாக்ஸ் ஃபார்ம்ன்னு சொல்லி கொடுக்கணும். ஃபைல் இன்கம் டாக்ஸ் ஃபார்ம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அத வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணியாச்சு. இப்ப ஃபார்ம் 10IEA இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து சொல்லியிருக்கு. ஃபைல் நவ். இது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஃபினான்ஷியல் இயர்னா இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்தா, அதாவது அசஸ்மென்ட் 24, 25 இருந்தா இது வந்து அவைலபிளா இருக்கும். கன்டின்யூ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்ப பாருங்க, டு யூ ஹேவ் இன்கம் அண்டர் ஹெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்? இந்த பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷனல்ல வந்து இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு இன்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எஸ். இன்கேஸ் நோ கொடுத்தனா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இதுலயே வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க. நம்ம வந்து எஸ். நமக்கு வந்து ஃபைலிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ்ன்றனால நம்மளுக்கு வந்து ஜூலை தான். ஜூலை 31 தான் வந்து நம்மளுக்கான லாஸ்ட் டேட் ஃபைலிங்க்கு வித்தவுட் பெனால்டிஸ். நம்ம ஜூலை செலக்ட் பண்ணியாச்சு. கண்டினியூ. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல வந்து கேட்கறாங்க. ஓகே. சேவ். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு எதுவுமே இது வந்து சூட்டபிள் கிடையாது. ஏன்னா இது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் அவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கவங்க டீல் பண்றவங்க மட்டும் இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணும். இந்த டீட்டெயில் அடிஷனல் டீட்டெயில்ஸ். ஜஸ்ட் டிக்ளரேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணிட்டு சன் ஆஃப் ஃபாதர் நேம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் மாதிரி நம்ம சப்மிட் பண்ற மாதிரி நான் வந்து நியூல இருந்து ஓல்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் மட்டும் சப்மிட் பண்றோம். சென்னை சேவ். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 அசஸிங் ஆஃபீஸர் என்னோட நேமு, எந்த செக்ஷன்ல இருந்து நான் இப்போ போறேன் அப்படின்றதுல வந்து ஃபில்அப் பண்ணிடணும். சேவ். செகண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்எஃப் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து ஃபில்அப் பண்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இதை வந்து அப்ளிகபிள் கிடையாது. தேர்டு டிக்ளரேஷன் தான். ஜஸ்ட் நான் வெளில போறேன் அப்படின்றதுக்காக டிக்ளரேஷன் மட்டும் ஃபைல் பண்றோம். அடுத்து ஜஸ்ட் ப்ரிவ்யூ. நீங்க வந்து இந்த ஃபார்ம் 10IEA வந்து ப்ரிவ்யூ வந்து பண்ணிக்கலாம். என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நேம், டெஸ்டினேஷன் எல்லாமே குடுத்துட்டு, ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நார்மலா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஆதார் ஓடிபி மூலமா ஃபைல் பண்ணலாம். டிஎஸ்சி மூலியமா ஃபைல் பண்ணலாம். நெட் பேங்கிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் மூலியமாவே பண்ணிக்கலாம். டிமேட் அக்கவுண்ட் மூலியமா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆதார் ஓடிபி மூலியமாவே நம்ம பண்ணிக்கலாம்.
கண்டினியூ. ஸோ ஓடிபி வேலிடேட் கன்ஃபார்ம். ஸோ ஃபார்ம் வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதான் வந்து ஃபார்ம் 10I வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபார்ம் 10I வந்து மெயினாக வந்து யார் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் நீங்கள் வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஸ்யூம் போனால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணால் போதும். அதர் தென் நீங்கள் வந்து ITR 2 ஆர் 1 அந்த மாதிரி போகிறவங்க யாருமே வந்து இந்த ஃபார்ம் வந்து ஃபைல் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கான ரெசிப்ட் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அதோட அக்னாலஜ்மெண்ட். ஓகே, ஐ ஹோப் இது எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக வந்து அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.